அனைவருக்கும் வணக்கம். Grants in aid to the states by the center are provided with the objective of. Grants in aid to the states by the center are provided with the objective of. Option A, augmenting financial resources of the states. Option B, maintaining smooth center-state relationship. Option C, ensuring stable government at the center. Option D, all of these. Answer in the option D, all of these. Grants in aid by the to the states by the center are provided with the objective of. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட்ஸுக்கு வரக்கூடிய நிதி இருக்குது பார்த்திங்கன்னா, அது எதற்காக வழங்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்குமெண்டிங் ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ் டு ஸ்டேட்ஸ்னால், ஸோ ஸ்டேட்ஸுக்கு உரிய சில ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஒதுக்கணும் இல்லையா, அதுக்காகவும். மெயின்டைனிங் ஸ்மூத் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் வழங்கப்படுகிறது. என்ஷூரிங் ஸ்டேபிள் கவர்மெண்ட் அட் த சென்டர், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் ரன் பண்ணோம்னா சில ஃபினான்ஷியல் ரீதியாக ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு பணம் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் வந்து டி, ஆல் ஆஃப் திஸ், அனைத்துக்காகவும். ஸோ மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஆப்ஷன் ஏ, பி, சி இருக்கு இல்லையா, அது மூணு விஷயத்துக்காகவும் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் வந்து in which year seats were reserved for women in local bodies in Tamil Nadu? In which year seats were reserved for women in local bodies in Tamil Nadu? 1994. ஸோ எந்த வருடம் பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் மாதிரி நடக்கிறது இல்லை, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா, ஸோ கவுன்சில் எலெக்ஷன்ஸ் அதெல்லாம். ஸோ அதில் வந்து பெண்களுக்கான ரிசர்வேஷன் எந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 1994ஆம் ஆண்டு. நம்ம லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ்னால் நம்ம பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ், முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ஸ் இல்லை கவுன்சில் எலெக்ஷன்ஸ் நடத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி எலெக்ஷன்ஸில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கான ரிசர்வ் தொகுதிகள் எந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டது பார்த்திங்கன்னா 1994ஆம் ஆண்டு தான். நன்றி, வணக்கம்.